நகைச்சுவை போல்தான் இருக்கும். ஆனால் சில கருத்துக்களும் உண்டு. என்னன்னா, இது ஒரு டெலிஃபோன் கதை தான். ஹஸ்பண்ட் டெலிஃபோன் பில் அதிகமாக வருது அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாங்க. நீ தான் அதிகமாக பேசியிருப்ப. ஏன்னா என்கிட்ட ஆஃபீஸ்லேயே நான் எல்லாருக்கிட்டேயும் பேசிட்டு வந்துடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் பேசுகிறதுக்கு ஆஃபீஸ் ஃபோன் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க எனக்கும் ஆஃபீஸ் ஃபோன் இருக்குது, நான் ஆஃபீஸ்லேயே பேசிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க டாட்டர்கிட்டையும் சன்கிட்டையும் சொல்கிறாங்க, நாங்களும் ஒர்க் பண்ணுறோம், ஸோ எங்களுக்கும் ஆஃபீஸில் ஃபோன் கொடுத்துருக்காங்க, நாங்களும் ஆஃபீஸில் தான் பேசிகிட்ருக்கோம். உடனே அவங்க எல்லாருமே ஹவுஸ்மெய்டை பார்க்குறாங்க. அவங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நீ தான் ஃபோனை எப்போ சுற்றிட்டே வர அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நானும் என் ஆஃபீஸில் ஃபோன் இருக்குது, அந்த ஃபோனில் தான் பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் வீட்டில் தானே வேலை செய்கிறேன், அப்போ அந்த ஃபோனை தானே நான் யூஸ் பண்ண முடியும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்க ஃபோனை யூஸ் பண்ணுறீங்க, நான் என்னோடய ஆஃபீஸில் இருக்க ஃபோனை யூஸ் பண்ணுறேன். உண்மைதானங்க? இதில் என்ன இருக்குது? கண்டிப்பான உண்மை. எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் சமமாக கொடுக்கப்படணும் இல்லையா? அதிர்ச்சி அடைந்து அவங்க பார்த்து இந்த தப்பை உணர்ந்து அவங்களுக்கும் ஒரு ஃபோன் கொடுத்தாங்க.